ஓம் நமோ பகவதே சாயிநாதாய. அவிட்ட நட்சத்திரம் பாதி மகத்திலையும் பாதி கும்பத்திலையும் வரும். நட்சத்திர அதிதேவதை அதிபதி பார்த்தீங்கன்னாக்க செவ்வாய் பகவான். சூரியன், சந்திரன், செவ்வாய்க்கு உண்டான நட்சத்திரம் அவிட்டம். சிறப்பான நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரத்துக்கு சிறப்பு குணம் என்ன அப்படின்னாக்க, தவிட்டு பானையெல்லாம் பொன்னாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவிட்டத்தில் பிறந்தவங்க சோட போக மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த வார்த்தையை சொல்றது. தொட்டதெல்லாம் பொன்னாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவிட்டத்துக்கு ஒத்து வரும். மகர ராசியை விட கும்பராசியில பிறந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு பெருங்குணங்கள் ஜாஸ்தி வரும். பெரும்பாலான குணம் படைச்சவங்க, விசாலமான நெற்றி படைச்சவங்க, கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பாங்க. 2 பேரும் உயரமா இருந்தாலும் மேக்சிமம் அவங்க ஷார்ட்டா இருப்பாங்க. சிறப்பான கண்களை கொண்டவங்க. மூக்கு கொஞ்சம் நீளமா இருக்கும். காது கொஞ்சம் உள்வாங்கின மாதிரி, உள்ள மடக்கி வச்ச மாதிரி இருக்கும். நல்ல லட்சணமான முகம் படைச்சவங்க, நேர்மையான குணம் படைச்சவங்க, கொஞ்சம் கோபக்காரங்க. கோபம் வந்துச்சு அப்படின்னாக்க பொல்லா கோபம் வரும். நட்சத்திர அதிபதி செவ்வாய்ங்கிறதுனாலையும், அது மகத்துல இருக்கிறதுனாலையும், தன்னுடைய எதிர் வீட்டின் அதிபதி சனியுடைய வீடுங்கிறதுனாலே கொஞ்சம் கோபம் வரும். நல்ல விஷயத்தை உள்வாங்கி வச்சுக்கிறவங்க. எங்க என்ன விஷயம் கேட்டாலும் உள்வாங்கிக்கலாம். 4 பேர் பேசுறப்ப அமைதியா இருந்த அந்த விஷயத்தை கேட்டுக்கிட்டு அதை தான் எப்படி அதை சரி பண்ணணும், அதை எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு குணம் படுத்துவாங்க. தனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு விஷயத்த கேட்டாங்கன்னா அதை கொண்டு தான் வச்சு அதை எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறது. அவங்க செய்ய முடியலன்னு பேசிட்டு இருந்தாங்க, நம்ம அதை எப்படி செய்யறது அப்படின்னு ஒரு புது விஷயத்த காதுல கேட்டு அவங்களாம் உட்காந்து பேசினாங்க. அவங்களால செய்ய முடியல, நம்ம செஞ்சிடணும். செஞ்சு பேர் வாங்கிடணும், காட்டிடணும். ஏன் முடியாது, நான் செஞ்சு காட்டேன் பாரு. அந்த மாதிரி விஞ்ஞான மூளை படைத்தவர்கள். விஞ்ஞானம் உண்டு, விஞ்ஞான மூளை படைத்தவங்க, சிறந்த அறிவாளிங்க, தேர்ந்த புத்திசாலிங்க, முருகப்பெருமாவுடைய நேரடி அனுகிரகம் பெற்றவங்க. ஆக நல்ல சிறப்பான தன்மை கொண்டவங்க. தான் தன் குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்காக நிறைய செய்யறவங்க. தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறவங்க. தாய்ப்பாசம் அதிகமா உள்ளவங்க, தந்தை மேலேயும் பற்று உள்ளவங்க, சகோதரர்கள் மேல கொஞ்சம் வெறுப்பை காட்டக்கூடியவங்க தான். ஏன்னா இவங்களுக்கு வாய்க்கிற சகோதரர்கள் இவங்களை ஏமாத்த பார்ப்பாங்க. அதனால கொஞ்சம் சகோதரர்கிட்ட எச்சரிக்கையா இருப்பாங்க. இயல்பாக எச்சரிக்கையா இருப்பாங்க. அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், ஏது நடந்துக்கணும் தெரியும். சகோதரர்கள் மேல ரொம்ப பாசம் ஜாஸ்தியா இருக்கும். மைத்துனர்கள் மேல ஜாஸ்தியான பாசம் வச்சிருப்பாங்க. அதாவது மனைவியுடைய அண்ணன் தம்பி கிட்ட கொஞ்சம் ஜாஸ்தியான பாசம் இருக்கும். அதிகப்படியான நட்புகள், உறவுகள், நண்பர்கள் நிறைய வாய்ச்சவங்க. மேக்சிமம் இட புரோக்கர்கள், வீடு, வண்டி, வாகனம் இது சார்ந்த தொழில் செய்வாங்க. ஏஜென்சி, கார் டீலிங், பைக் டீலிங் அது சார்ந்து. அதே மாதிரி பேங்க்ல நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. கணக்கு வழக்கு ரொம்ப சிறப்பா போடுவாங்க. நிர்வாகிகளா இருப்பாங்க, கணக்கர்களா இருப்பாங்க, எழுத்தர்களா இருப்பாங்க, பத்திரிகை துறையில் சிறந்த ஆசிரியர்களா இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கவங்க இவங்க இயல்பாக பார்த்தீங்கன்னா முன்கோபியல் சொன்னேன், போர் குணம் கொண்டவங்க, போராட்ட குணம் கொண்டவங்க. அரசியல்ல போராடக்கூடிய அந்த இதை இவங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க. இந்த இடத்துல போராட்டம் நடக்குதுப்பா, நீ தான் தலைமை தாங்குற அப்படின்னா அது சிறப்பா செய்வாங்க. அந்த மாதிரி குணப்படுத்துவாங்க.
சிற்பிகள் அவங்க நிறைய சிற்பசாஸ்திரம் படித்தவங்க சிற்பிகளாக இருப்பாங்க. கோவில் குளத்துக்கு தேவையான சிற்பங்கள்லாம் செஞ்சு கொடுக்கறதுல இவங்கள மாதிரி ஒரு ஆட்கள் சிறந்த சிற்பிகள் கிடையாது. நம்ம அப்படி வாழக்கூடியவங்க கும்பம் அப்படின்ற ராசியிலையும் இந்த நட்சத்திரம் வர்றதுனால இவங்களுக்கு இவங்க இருக்கிற கும்பம்ங்கிற அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த ராசிக்கு உண்டான அந்த குடம் சார்ந்த அமைப்புள்ள பொருள்கள். உதாரணம் ஒரு ஃப்ளவர் வாஸ், அது இவங்க மேக்சிமம் இருக்கிறதுல இருக்கும். அவங்க வேலை செய்கிற இடத்துலையோ அவங்க வீட்லையோ முன்னாடியே வச்சிருப்பாங்க, ஒரு ஃப்ளவர் வாஸ் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள நட்சத்திரம் வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா முருகன் வழிபாடு, திருச்செந்தூர் முருகன் வழிபாடு, சக்தி வழிபாடு, பராசக்தி வழிபாடுங்கிறது சக்தி வழிபாடு சிறப்பை தரும். அனுமன் வழிபாடு மிக ஓங்கிய வாழ்க்கையை கொடுக்கும், சிறப்பா இருக்கும்.